நேற்று போட்டது டிசம்பர் 23. இப்போ போட போகிறது செப்டம்பர் 22. ஸோ இப்போலாம் ஃபார்முலா சொல்லணும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஈஸியான சந்தோஷம். Which of the following true? The PDE is hyperbolic. Hyperbolic for b less than or equal to 2a. The PDE is parabolic for b less than or equal to 2a. The PDE is elliptic for mod b less than mod a. See, mod 2a. ஸோ இதை ஏபி நீங்கள் சூஸ் பண்ணி எலிமினேட் பண்ணலாம் எல்லாத்தையுமே. hyperbolic for mod b less than 2 mod a. ஸோ இது ஈஸியான சம் தானே, ஆன்சர் சொல்லுங்க போகும். Part B question now. So next question. என்ன வரும்? ஸோ இதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? எலிப்டிக்கா பராபோலிக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு b² - 4ac இதை தான் பார்ப்போம் இல்லையா. 4ac என்னென்னா இந்த இடத்துல ஏவும் சியும் a² ஏ தான். ஸோ அப்போ 4a². எதனா எலிமினேட் ஆச்சா ஃபஸ்ட்டு? சம் நீங்கள் ஏ ஃபிக்ஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். எப்படின்னாக்க a = 0வும் b = 1 எடுத்துக்கோங்க. ஆனால் எந்த இன்இக்வாலிட்டி ஹோல்ட் ஆகுதா? அப்போது a = 1 b = 2. இப்படி பாருங்கள், இது இன்இக்வாலிட்டி ஹோல்ட் ஆகுது. இது ரெண்டுமே கரெக்டாக 2 less than or equal to 2. அப்போ இது கால்குலேட் பண்ணும்போது 4 - 4 = 0. இது ஹைப்பர்போலிக்ன்றாங்க. அப்போ இது ஃபால்ஸ். அப்போ இது ஒன்று இருக்குது. அடுத்து ஓகே, வேறு ஏதாவது எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு
பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இல்லையா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு 2. நீங்க என்ன பண்றீங்க, பாயிண்ட் எடுத்து போட்டுட்டு இருக்கீங்களா? பாயிண்ட் எடுத்து போட்டு எலிமினேட்டும் பண்ணலாம்னு சொல்றேன். ஏபி ஃபிக்ஸ்டு ரியல் நம்பர் தானே. ஓ, எலிமினேட் பண்றதுக்கு. ஆனா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. இத b ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தென் 0 னா அப்படி எடுத்து. சரி, இதல இருந்து என்ன பண்றது? b ஸ்கொயர் கிரேட்டர் தென் 4a ஸ்கொயரா? ஓகே, அவங்க கொடுத்திருக்கிறது மாடுலஸ் வச்சு தான் கொடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டு சைடுமே ஸ்கொயர் ரூட் பாசிட்டிவ், இன்கே பாசிட்டிவ் சைடு வச்சு எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது அது எப்படி சேமாக வரும்? அப்படிலாம் கிடையாது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதையும் பார்க்குறோம். இங்கே ஸ்கொயர் ரெண்டாவது சைடும் பண்ண முடியுமா? ஸ்கொயர் ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங் கிடையாது, ரெண்டு சைடும் அப்படி மாதிரி பண்ண முடியாது இல்லையா. ஆனால் நெகட்டிவ் தானே அப்படி. ஓகே, மாடுலஸ் போட்டதுனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்இக்வாலிட்டி வரதால ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் முதல்ல கவுண்டர் எடுத்து எலிமினேட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். b3 4 இங்கே போட்டிங்கனாக்கா 9 மைனஸ் 4 இன்ட்டு 4 நெகட்டிவ். ஸோ இது என்னவா இருக்குனாக்கா எலிப்டிக்காக இருக்கு இல்லையா. அப்போ ஹைப்பர்போலிக்கும் தப்பு தான், பேராபோலிக்கும் தப்பு தான். அதே மாடுலஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் என்னவா இருக்கும்? மாடு பி லெஸ் தேன் 2 4. எந்த இன்இக்வாலிட்டியும் ஹோல்ட் ஆகும், இதுவும் ஹோல்ட் ஆகும். அப்போ இது நமக்கு எலிப்டிக் வரதுனால ஹைப்பர்போலிக் இதுவுமே ஃபால்ஸ். ஸோ அப்போ இது ஒன்று தான் இருக்குது ட்ரூ. ஆனால் அது எதனா ஜென்ரலாக ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. சொல்லுங்கப்பா, யாராவது ப்ரூஃப் தெரிஞ்சா. இதோ ட்ரை. ஆனா ஏன் அப்படி எடுக்க கூடாது? b ஸ்கொயர் மைனஸ் 4a ஸ்கொயர் இருக்குல, b ஸ்கொயர் மாட் b ஸ்கொயர்னு எழுதலாம்ல. கிரேட்டர் தென் 4 மாட் a ஸ்கொயர்னு எழுதலாம்ல. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமே. ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம்லனா பாசிட்டிவ் சைடுல எடுக்கலாம். இருந்தாலும் ஒரே நிமிஷம் இருமா, எதுக்கோ பார்த்துக்கிறேன். அதாவது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், இதுதான் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதி பார்ப்போம். இதுக்கு எல்லாமே எலிப்டிக்குன்னு சொல்லலாம். இதிலிருந்து எடுத்துகிட்டு போகலாம் வேணா. இந்த இம்ப்ளிகேஷன் எலிப்டிக்காக வந்துடும் இல்லையா. நீ சொன்ன மாதிரி ஸ்கொயர் பண்ணலாம், பாசிட்டிவ் நம்பர் தானே. மாடுலஸ் எடுத்த பிறகு பாசிட்டிவ், கரெக்டா? மோனிஷா சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாமா? ஒருவேளை உங்களுக்கு இதை கூட இப்படி கூட எழுதலாம், தப்பு இல்லையா? இது தப்பு இல்லை. உங்களுக்கு தெரியல, மைனஸ் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாட் பி, பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாட் பி. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்கொயர் பண்ணாலும் ஒன்று தான். ஓகே, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸ்கொயர் பண்ணுங்கள், பாசிட்டிவ் நம்பர் தான். நம்ம பாசிட்டிவ்னா இந்த சைடு தான் பார்க்குறோம். எக்ஸ் ஸ்கொயர் வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் தான். ஸோ ஸ்கொயர் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு வந்தால் லெஸ் தான் 0 எலிப்டிக், கரெக்டு தான். எந்த ஏபியும் இல்லை, ஏபி எந்த ஏபியும் இந்த இன்இக்வாலிட்டி ஹோல்ட் ஆகிற மாதிரி போடணும். அதை ஆமாம், இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஏபி போட்டால் தான் ஹோல்ட் ஆகும். இதே தான் இந்த கவுண்டர் எடுத்ததுமே இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் எடுத்தேன். இதை எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் எடுத்தேன். அது எலிப்டிக் ஆகும். ஆமாம், எலிமினேட் பண்ணணும். ஓகே, யாரோ பேசுறீங்க, இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, இங்கே கவனிங்க. நமக்கு ஃபார்முலா படி நம்ம பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பார்ப்போம் இல்லையா. இதனுடைய ஸ்கொயர் மைனஸ் 4ac ஸ்கொயர். அப்போது பி ஸ்கொயர் மைனஸ் 4a ஸ்கொயர். இது
லெஸ் தென் 0 வந்தால் எலிப்டிக். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும், கரெக்டாக? ஸோ இதில் அதாவது எல்லா ஏபி இந்த ஆப்ஷன் தான் நம்ம ட்ரூன்னு கெஸ் பண்ணியிருக்கோம்ல, அதாவது ஏபி வேல்யூ கொடுத்து நம்ம இது மட்டும் தான் இருக்குன்னு சொல்கிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா, இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகிற ஏபி கண்டிப்பாக ஏபிக்கு இந்த ஈக்குவேஷன் எலிப்டிக்காக தான் இருக்கும். எப்படின்னா mod b லெஸ் தென் 2 mod a இல்லையா? ஸோ பாசிட்டிவ் நம்பர் தான் இது. ஸ்கொயர் பண்ணும்போது என்னவாகும்? அதை ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு வந்தனாக்கா லெஸ் தேன் 0 இதில் இருந்து. ஸோ அதனால் எலிப்டிக். உங்களுக்கு இந்த மாதிரி ஜென்ரலாக ப்ரூவ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் தான் ஏபி நீங்களாம் டக்கு டக்குன்னு ஒரு 2-3 எடுத்து போட்டிங்கன்னா எலிமினேட் ஆகும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் இங்கே, ஆனால் இந்த ஆப்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென். ஆமாம், அப்படிலாம் இல்லை. ஓ அது ட்ரூவாகலாம் சொல்லக்கூடாது. அதை சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா ட்ரூ கிடையாது, ஜென்ரலாக சொன்னால் தான் ட்ரூ. ஆமாம், அது தனியாக பார்த்து. இல்லை இல்லை, நீ என்ன ஏதோ குழப்புற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லை. ஈக்குவல்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது ஃபெயில் தானே, தப்பு தானே? ஈக்குவல்ட்டுக்கு கொடுத்துட்டாலும் ஃபெயில் தான், லெஸ் தெனுக்கு கவுண்டர் கொடுத்தாலும் தப்பு தான். ஆமாம் ஆ ஆமாம், ஈக்குவல் கேஸில் பேராபோலிக் ஆகுது. அதனால் அது ஜென்ரலாக ட்ரூ கிடையாது, அது ஈக்குவல் கேஸில் தான் ட்ரூ. லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுனா அப்போ நான் வேறு ஒரு நம்பர் எடுத்து லெஸ் தெனுக்கும் சொல்லணும். ஆமாம் ஆமாம். So next one. கேபிட்டல் வாய் தான் அதெல்லாம். Belongs to R2. What is the value of the what is the ஸோ காலையில் இந்த சம்மில் தான் கேட்டாங்க இல்லையா, அதை எப்படி சொல்யூஷன் எழுதுனீங்கன்ட்டு. ஸோ திரும்ப நான் ரீகால் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ இதுக்கு ஐகன் வேல்யூ கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்.
இல்லை அழைச்சிடுவோம். இதை யாருக்கு சால்வ் பண்ண தெரியும்? பரவாயில்ல, சால்வ் பண்ணுங்க. யார் போர்டில் சால்வ் பண்ணுறது தான் இதை எழுதிட்டீங்கன்னா ஆப்ஷனை கொஞ்சம் அழைச்சிடலான்னு பார்க்குறேன். ஸோ ஓகே, நான் இந்த பக்கம் நான் போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐகன் வேல்யூ யார் கண்டுபிடிச்சாங்க? இந்த மாதிரி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் ஐகன் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ என்ன வரும்? -3 and 2 னா மைனஸ் -3 2. கொஞ்சம் ஸ்பீடாக பேசுவோம், எனக்கு கேட்கல தெளிவாக. -3 2 2 டிடர்மெண்ட் 6 -6, ஸோ -2 -4 6 ஆட் பண்ணால் -1. ஓகே, கரெக்ட் தான். ஐகன் வேல்யூ இப்போது ஐகன் வேல்யூ λ1 வந்து -3, λ2 வந்து 2. இதுக்கான ஐகன் வெக்டார் v1 சொல்லுங்கள், இதுக்கான ஐகன் வெக்டார் v2 சொல்லுங்கள் பார்ப்போம். ஐகன் வெக்டார் ஏன்னா சொல்யூஷன் எக்ஸாக்டாக தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த வேல்யூ லிமிட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். நான் சொல்கிறேன், ஹெச்சில் அப்படி இருக்கு இல்லையா, நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு மெத்தட் ஆஃப் அன்டிடெர்மினன்ட் கோஎஃபிஷியன்ட் ஒன்று சொல்லியிருப்போம், பார்த்துருப்போம் இல்லையா, அதை போடணும். அது நம்ம கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன், வேறு வழியில் அது ஈஸியாக இருக்கும். கேல்குலேஷன் தான் மெத்தபடி, வேறு ஒன்றும் இல்லை. v1 v2 1 -1. நெக்ஸ்ட்டு ஆன்லைனில் போடுங்க 1 -4. இந்த ஜாஸ்தியாக இருக்கா இல்லையா? இன்னைக்கு சண்டே நான்வெஜ் சாப்பிட்டு தூங்கி இருக்கும். ஒன்று ஆன்லைனில் கிடைச்சதா? இது மட்டும்தான் இல்லை, இதோட ஸ்கேலார் மல்டிபிள் கிடைச்சாலும் ஓகே தான். ஓகேங்களா? எக்ஸாக்டாக இதே தான் உங்களுக்கு கிடைக்கணும். இதே தான் கிடைக்கணும் இல்லை, இதனுடைய ஏதாவது ஒரு ஸ்கேலார் மல்டிபிள் இருந்தாலுமே அது ஐகன் வெக்டார் தான், அதை எழுதினா கூட போதுமானது. ஸோ இப்போது நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும். இப்போ நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் y double dash plus y dash equal to some x இப்படி இருக்கிற இன்னும் ஒன்று எழுதல இல்லையா, ப்ளஸ் y equal to x. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியும். ஆனால் இது மெத்தட் ஆஃப் அன்டிடெர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட்டில் எப்படி சால்வ் பண்ணியிருப்பீங்க? x+1 போடுவோம். எப்படி சால்வ் பண்ணுறது ஏதாவது ஐடியா இருக்கா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கணும், அதை சம் f of x-ஆக வச்சுக்கணும், ஒரு செட்டு கண்டுபிடிக்கணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட் இருக்கணும், அடுத்து இதனுடைய டெரிவேட்டிவ் இருக்கணும், டெரிவேட்டிவ்னா 1, அடுத்து டபுள் டெரிவேட்டிவ் இருக்கணும், அப்படியே இது எல்லா டெரிவேட்டிவ் இன்வால்வ் ஆகிற ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் எடுக்கணும். இந்த எலமெண்ட்லாம் எழுதணும் ஃபஸ்ட்டு. 1 0 அவள் 0 தான் வருது, நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ இது 2 எலமெண்ட் இருந்தால் போதுமானது. அப்போது x+1 1 இது லீனியர்லி இண்டிபெண்ட் தான். அதாவது இதை தாண்டி இன்னும் லீனியர்லி இண்டிபெண்டாக மேக்ஸிமம் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டு எழுத முடியாது. இதை நான் இன்னமும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். x1 இருந்தாவே போதும். கரெக்டாக x1 இருந்தாவே போதும். அப்போ நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் இந்த ஈக்குவேஷனுக்கு எப்படி ஜென்ரல் சொல்யூஷன் எழுதுவோம்னா, இதுக்கு ஐகன் வேல்யூ இதுக்கான கேரக்டர் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதி சம் m1 m2லாம் கண்டுபிடிப்பில்லையா, அது ஏதோ ஒரு λ1 λ2ன்னு வச்சுக்கோவார். அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி எழுதணும்? சரி, ஓகே. ஜென்ரல் சொல்யூஷனில் எந்த ஜென்ரல் சொல்யூஷன் எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா, y of x equal to some c1 e power λ1x plus c2 e power λ2x. அடுத்து பக்கத்தில் பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆட் பண்ணுவோம் இல்லையா, ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்டெக்ரல் வரும். அந்த பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி இருக்குன்னா, இதனுடைய லீனியர் காம்பினேஷனில் இருக்கும். இதனுடைய லீனியர் காம்பினேஷன் இந்த ஸ்பேனில் இருக்கும். அப்போ அந்த ஸ்பேன் யார்? c1 c2, இது ஏதோ ஒரு c3 x + c4 இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா? அப்போ இதில் இருந்து தான் நம்ம இது ஜென்ரல் சொல்யூஷன் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஆனால் c1 c2 c3 c4ல கான்ஸ்டன்ட். பர்டிகுலர் இன்டெக்ரல் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஆனால் நீ c1 c2 நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு C3 C4 அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே ஈக்குவல் பண்ணி சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதுதான் ஐடியா. அதை அங்கே இங்கே பண்ண போகிறோம் அதே மாதிரி. ஆன்லைனில் புரிஞ்சுதா? ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சால் போதும். இந்த எஃப் எடுத்துக்கிட்டோம், அதோட டெரிவேட்டிவ்லாம் எழுதிக்கணும், அதை ஒரு செட்டில் எழுதிக்கணும், அதில் மேக்ஸிமம் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டு எழுதிக்கணும். அதை சிம்பிளிஃபை பண்ணி இப்படியும் எழுதலாம். அதுதான் ஐடியா. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு. இது ஓகே. இங்கே கவனிங்க. ஸோ இதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் ஓகே. இங்கே பாருங்க, இதுவுமே என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, ஐ மீன் எழுதுன இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இதை சம் எஃப்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஒரே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அதாவது சம் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் தான் இருக்கு இல்லையா? அப்போ அதை டெரிவேட்டிவ் எடுத்தால் என்ன வரும்? அதே தான் 3t + 1 டெரிவேட்டிவ் எடுத்தால் 3t. ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ் வந்து 3t, சரி 3, அப்புறம் 0 எல்லாமே வரும். அதே இங்கே இருக்கிற மாதிரியே தான். அதை 3t + 1, 3t + 5 போட்டாலுமே என்னவா இருக்கும்? அப்போ நமக்கு இங்கே வரது t 3 வரும். சரி, t, 1 எழுதுனா போதும். ஏன்னா இதை ஸ்பேன் பண்ணுற ஸ்பேஸும் இதை ஸ்பேன் பண்ணுறதும் ஒரே ஸ்பேஸ் தான். அதனால் அப்போ நான் ஜென்ரல் சொல்யூஷன் எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு எழுதுறேன்னாக்க, முதல்ல ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார் தெரியும். அப்போ நம்ம ஜென்ரல் சொல்யூஷனே சம் y1 of t y2 of t. இதுதான் யார்? y of t. நான் நேம் எடுத்துக்கிட்டேன் y of t ஈக்குவல் டு c1 e பவர் λ1ங்கிறது -3 t வெக்டார் v1 1 -4 ப்ளஸ் c2 e பவர் 2t 1 1. இது கண்டுபிடிச்சிட்டோம். இது அழைச்சிடவா? இப்போ நெக்ஸ்ட்டு இது வேண்டாம். அப்போ நமக்கு அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் வச்சு இந்த அன்டிட்டர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட் வச்சு அந்த யூசி செட்டுன்னு சொல்லுவோம். அது பேர் கரெக்டாக அன்டிட்டர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட், அது யூசி செட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த செட்டை அந்த யூசி செட்டை வச்சு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஓகே, பர்டிகுலர் இன்டெக்ரல். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நேரம் ஒரு பர்டிகுலர் இன்டெக்ரல் இருக்கு இல்லையா? இதுக்கு என்ன வரும்னா சம் ஏடி ப்ளஸ் பி இந்த ஃபார்மெட்டில் வரும். இங்கே வேறு ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் சிடி ப்ளஸ் டி. இதுதான் சொல்யூஷனாக இருக்கும் ஜென்ரலாக. இதுதான் மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட் இந்த ஃபார்மெட்டில். அதுக்கு தான் ஒரு ஈக்குவேஷனில் இந்த மாதிரி இங்கே சொன்னோம் இல்லையா? ஒரு ஈக்குவேஷனாக இருக்கும்போது இந்த ஃபார்மெட்டில் பர்டிகுலர் இன்டெக்ரல் வரும்னு சொன்னோம் இல்லையா? அதே தான் இங்கேயும். இது ஜென்ரலாக நம்ம கண்டுபிடிக்கிற ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். அதுதான் மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட் இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை திரும்ப டிஃப்ரெண்ட், அதாவது நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு யூசி செட் எடுத்தாலும் ஒன்றா தான் வரும். இது வந்து இங்கே யூசி செட் எழுதுனால சேம் தான். அதனால தான் இந்த கான்ஸ்டன்ட் சேமாக இருக்கணும்னு இல்லை, அதனால தான் இப்படி போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது சொல்யூஷன். அப்போ இது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். பர்டிகுலராக இந்த C1ம் C2ம் 0 இருக்கும் போதும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். கரெக்டாக எல்லா C1 C2க்கும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணோம். பர்டிகுலராக C1 C2 0 இருக்கும் போதும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆமாம், அடுத்து ஸ்கொயர் டேர்ம்ஸ் எழுதுவோம். ஒரு செகண்ட் டிகிரி பாலினாமியல் எழுதியிருப்போம். ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ப்ளஸ் சி. அதாவது இங்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இங்கே வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து டி ஸ்கொயர் ப்ளஸ் டி ப்ளஸ் 1 இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்க தானே? இதை தான் நான் ஒரு எஃப் ஆஃப் டியாக எடுத்துக்க சொன்னேன். எஃப் டேஸ் ஆஃப் டி என்ன வரும்? 2t + 1. அடுத்து எஃப் டபுள் டேஸ் ஆஃப் டி என்ன வரும்? 2. அடுத்து ட்ரிபிள் டேஸ் 0. அப்போ இது எல்லாத்தையும் ஒரு செட்டில் எழுதுனீங்கன்னா என்ன வரும்? டி ஸ்கொயர் ப்ளஸ் டி ப்ளஸ் 1 2t + 1 2 0 இந்த மாதிரி வரும். அப்போ மேக்ஸிமலாக லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் எழுதுனா இந்த 3 தான் லீனியர்லி இண்டிபெண்டண்ட்டாக இருக்கும். அதுவும் ஒன்று தான். 1t டி ஸ்கொயர் இதுவும் ஒன்று தான். ஏன்னா இதுவுமே ஸ்பேன் பண்ணுற செட்டு சேம் தானே? அப்போ என்னென்ன இங்கே நான் அங்கே என்ன எழுதுவேன்னா சம் ஏடி ஸ்கொயர். வீடியோ தெரியலையா?
தெரிஞ்சிருச்சு. இவங்க ஏதோ இப்போதான் ஆப்ரேட்டர் வேலை கற்றுக்கிட்டு இருக்காங்க, அதனால் அப்படி. பிடி ப்ளஸ் சி இந்த மாதிரி எழுதுவோம். அல்லது நீங்கள் இப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர், எப்படி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த மாதிரி அங்கே எழுதணும், இந்த இடத்துல எழுதியிருக்கணும் ஒரு வேளை மாற்றிருந்தா. அப்படியும் போடலாம், அந்த ஃபார்முலா தெரிஞ்சு அப்படியும் போடலாம். எனக்கு அது மறந்துடுச்சு, அதனால நான் இப்படி போடுறேன். ஸோ இன்டகிரேஷனை வச்சு கூட ஒன்று போட்டிருப்போம், நோட்டில் ஏதாவது இருக்கும், அதை வச்சும் போடலாம், இதை வச்சும் போடலாம். இது கொஞ்சம் கேல்குலேஷனில் ஒரு 2-3 ஸ்டெப்பு அதிகமாக இருக்கும், பட் ஆனால் இது ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்குன்னா ஃபார்முலா தெரிஞ்சால் அது ஈஸி, ஃபார்முலா தெரியலாம் இது ஈஸி. ஆனால் அந்த ஃபார்முலா மெத்தட் வந்து மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ் தான். வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ் தான் அது. வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் தான் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனில் நினைக்கிறேன். அது பேர் எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. இல்லை அது ஏதோ ஒன்று இருக்கும்பா, எனக்கு தெரியல, பேர் மறந்துடுச்சு. ஸோ C1 C2 0 இருக்கும்போது சொல்யூஷன் ஒய் ஆஃப் டி, அதாவது y1 ஆஃப் டியை எழுதிக்கிறோம், y1 y2 தனித்தனியாக. y1 ஆஃப் டின்னா என்னென்னா C1 C2 0ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ நமக்கு ஏடி ப்ளஸ் பி, இதுவும் சொல்யூஷன் தான் பர்டிகுலராக. y2 ஆஃப் டி வந்து சிடி ப்ளஸ் டி, இதுவுமே சொல்யூஷன் தான் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு. அப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதிக்கணும். என்ன எழுதணும்னா, எப்படி எழுதணும்னாக்கா y1 டேஷ் ஆஃப் டி அப்படின்னா என்னென்னா மேட்ரிக்ஸ் இன்ட்டு XY இல்லையா, சரி y1 y2 இல்லையா. சரி நான் ஃபுல்லாக எழுதிடுறேன், எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிங்க. y டேஷ்னா y1 டேஷ் y2 டேஷ் y2 டேஷ் ஆஃப் டி. இது என்னென்னா மேட்ரிக்ஸ் 1 1 4 -2 y1 ஆஃப் டி y2 ஆஃப் டி ப்ளஸ் 3t + 1 2t + 5. ஸோ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதினாக்கா, உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி எழுதினாக்கா y1 ஆஃப் டி வந்து என்ன வரும்னாக்கா y1 ஆஃப் டி ப்ளஸ் y2 ஆஃப் டி ப்ளஸ் 3t + 1. அடுத்து y2 டேஷ் ஆஃப் டி என்னன்னா 4y1 ஆஃப் டி -2y2 ஆஃப் டி. நீங்கள் அதை ஒய்னே போட்டுட்டு வரலாம், அது டி எழுத தேவையில்லை, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் எழுதிட்டு வரேன். ப்ளஸ் 2t + 5. இது நமக்கு தெரிஞ்சது. இது அப்போது இது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதான் 2 ஈக்குவேஷன் சைமல்டேனியஸாக என்ன பண்ணோம், இதை சாட்டிஸ்ஃபை பண்ணோம், இதை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ரெண்டுத்தையுமே சைமல்டேனியஸாக சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா. நான் இதை அழைச்சிட்றவா, ஏதாவது ஒன்று அழைச்சா தான் இங்கே எழுதுறேன். ஒன்றுமே பண்ணல, கிவன் கருத்து எழுதுனாக்கா, கிவன் இதை எழுதுனேன், எழுதியிருக்கேன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் புரியறதுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு இங்கே தேவையானது y1 டேஷ் y2 டேஷ், இதுதான் தேவை. அப்போ இங்கேருந்தே கண்டுபிடிச்சிக்கலாம். y1 டேஷ்னா என்ன வரும், ஏ. y2 டேஷ்னாக்கா சி. அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். இதை வந்து 1ன்னு வச்சுக்கோங்க, இதை 2ன்னு வச்சுக்கோங்க. 1ல் இருந்து இந்த கடைசி வரைக்கும் போட்டு தெரியுது தானே ஆன்லைனில், தெரியுதா? ஓகே. 1ல் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா y1 டேஷுங்கிறது ஏ ஒரு சைடில் ஈக்குவல் டு y1 ஆஃப் டினா ஏடி ப்ளஸ் பி, y2 ஆஃப் டினாக்கா சிடி ப்ளஸ் டி ப்ளஸ் 3t + 1 ஒரு ஈக்குவேஷன். அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷன் y2 டேஷ்னா சி ஈக்குவல் டு அதே தான் 4a. கரெக்டாக போடுறோமா? ஓகே, ஏபிசிடி தான் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா, கரெக்டு தான். ஸோ 4a y1னாக்க ஏடி ப்ளஸ் பி, ஏடி 4at + bனா 4b ப்ளஸ் -2 சிடி -2d கரெக்டா, ப்ளஸ் 2t + 5.
இங்கே வேறு ஒன்றும் இல்லை y1 y2 y1 டேஸ் y2 டேஸ் போட்டு 2 ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து. இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. இதை 4. ஸோ இப்போ என்ன பண்ணணும், தேர்டில் பார்த்தீங்கன்னா கம்பேர் த கோஎஃபிஷியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட்டுக்கு போட்டீங்கன்னாக்க ஏ வரும் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா பி ப்ளஸ் டி ப்ளஸ் 1. அடுத்து டி வேரியபிளை இது பண்ணோன்னாக்க 0 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 3 ப்ளஸ் சி. கரெக்டா? அடுத்து 4ல் அதே மாதிரி பண்ணுறோம். 4ல் அதே மாதிரி கான்ஸ்டன்ட்னா சி ஈக்குவல் டு 4b ப்ளஸ் 5. வேறு என்ன இருக்குது? மைனஸ் 2d. அடுத்து டி டைம்னாக்கா 0 ஈக்குவல் டு 4a மைனஸ் 2c ப்ளஸ் 2. ஓகேவா? இப்போ இந்த 4 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஏபிசிடி கண்டுபிடிக்கலாம். ஏபிசிடி 4 வேரியபிள் இருக்குது, 4 ஈக்குவேஷன் இருக்குது, சொல்யூஷன் இருக்கும். அந்த ஏபிசிடி யாரு? ஏதாவது சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பாருங்க பார்ப்போம். இதை அழைச்சிட்றேன் நான். இது ஏசி இருக்கு இல்லையா? அப்போ ஏ ப்ளஸ், அதாவது ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் 3. இங்கே 4a மைனஸ் 2c ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்போ 4ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 4a 4c 12. ஸோ சப்ராக்ட் பண்ணிக்கிட்டாக்கா கேன்சல். 6c ஈக்குவல் டு மைனஸ் 10. c ஈக்குவல் டு மைனஸ் 10/6 மைனஸ் 5/3. அப்போ c வந்து என்னன்னா மைனஸ் 5/3. அதே மாதிரி ஏ என்ன வரும் பாருங்க. அதுலேருந்து இங்கே சால்வ் பண்ணிங்கனாக்கா மைனஸ் 4/3னா மைனஸ் 4/3. ஓகே, அப்போ ஏ வந்து மைனஸ் 4/3. ஓகே, அடுத்து ஏசி கண்டுபிடிச்சாச்சு, பிடி கண்டுபிடிங்க. ஏவும் சியும் சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணி ஒன்று சொன்னீங்கன்னா போதுமானது ஆன்சர். அதை நீங்கள் சொல்லுங்கப்பா. இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டோம் இல்லையா? ஏ மைனஸ் 2. ஏ மைனஸ் 2 சொல்லியிருக்காங்க. கரெக்டா? சரி, ஏவா வேற என்னமா? சாரி பி மைனஸ் 2. மைனஸ் 2. அடுத்து டி. ஆன்லைனில் செக் பண்ணுங்க. மதியம் டைம் வேறு தூக்க கலக்கமாக இருக்க போகுது. மைனஸ் 1/3 எப்படா பார்க்காது? என்னது? ஏ டி வந்து நான் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, எழுதிட்டு போகிறேன். ஏதாவது மிஸ்டேக் ஆனால் பி கரெக்டாக பாருங்கள் எல்லாரும். வேற என்ன ஒரு ஆள் ஓகே சொன்னாலும் மாற்றி போயிடலாம். 0 equal to மேல எழுதிருக்கீங்கல்ல, எப்படி எழுதுங்க? equal to 0 இங்க இருக்கு இல்லைங்களா? 4
இது டி டேர்மு, அதாவது டீயோட கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவல் பண்ண. இந்த பக்கம் டி டேர்மே கிடையாது, அதனால 0. இங்கே 4a மைனஸ் 2c ப்ளஸ் 2t, இது 2 டீயோட கோஎஃபிஷியன்ட். இது கான்ஸ்டன்ட்டை ஈக்குவல் பண்ணியிருக்க. அது மாதிரி பண்ணலாமா? ஏன் பண்ணலாம்? ஏன்னா 1ம் டீயும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அதனால கான்ஸ்டன்ட்லாம் ஒரு டைம் எடுத்துகிட்டு வந்து லீனியர் காம்பினேஷனாக அந்த கான்ஸ்டன்ட் 0 இருக்குல்ல, அது ஈக்குவல் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். இது கரெக்டா? யாருண்ணா B2 கரெக்டாண்ணா? என்கிட்ட கேட்ட நேரம் நானே போட்டுடலாம். யாரும் தெளிவாக கேட்கல. D1 வருது. D1 B-2 D-1/3 இங்கே ஆஃப்லைனில் ஒருத்தர் சொல்கிறாங்க. பாருங்களேன், இதுக்கு வந்துட்டு போட்டேன். கரெக்டா? சரி, நம்ம சமீர் ஓகே சொல்லிட்டோம், அதனால நான் நெக்ஸ்ட் போகிறேன். ஓகே, இப்போ சொல்யூஷனுக்கு வருவோம். ஓகே, y1 of t y2 of t equal to c1 e power minus 3t 1 minus 4. அதாவது y1 y2 எப்படி இருக்கட்டும், தனித்தனியாக எழுதிப்போம், உள்ள மல்டிப்ளை பண்ணி. c1 e power minus 3t minus 4 c1 e power minus 3t. இங்க பாருங்க, இது -17/9ன்றாங்க ஒரு குரூப். ரெண்டு பேருக்கு ஒண்ணா வருது. ஓகே ஓகே, சொல்லுங்க, பரவாயில்ல. ஒரு ஆள் மிஸ்டேக்கா இருந்தாலும் பரவாயில்ல. நானும் நீங்க எல்லாம் கரெக்டா சொல்லுங்க சொல்லிட்டு நானும் போட்டு போறேன். அப்ப ஏன் சொல்லுங்க அப்படி? இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னாதானே தெரியும் கரெக்டா. இப்ப நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு ஆன்சரும் கரெக்டா வச்சிருந்தீங்க, ஆனா ரெண்டு பேரும் உள்ளே வச்சிருந்தனால தெரியாம போச்சு. இல்ல அந்த மாதிரி இல்ல, நான் ஆஃப்லைன்ல எங்க ஆன்சருக்கு ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சு. நான் தான் ஆஃப்லைன்ல வந்து அவங்க கொஞ்சம் நிறைய பிரியாணி சாப்பிட்டாங்க, அதனால அவங்க கொஞ்சம் தூங்கிட்டாங்க. வேற ஒன்றும் அப்படிதான். சரி பரவாயில்ல, தப்பு இல்லை. எங்க தப்பா இருக்கு தப்பு இல்லை, எக்ஸாம்ல தப்பானதான் பிரச்சனை. கரெக்டா போடும். ஏ வந்து ACD. ஓகே, இது படுத்தா பாருங்க ஆஃப்லைன்ல. C2 e power 2t C2 e power engine 2t plus A1 வந்து -4/3t plus B வந்து -17/9. இங்க AC அடுத்து -5/3. எக்ஸாம்ல இந்த சம் போட்டு முடிக்கிறதுக்குள்ள டைம் ஆயிடாதானே? நீ வேகமா கால்குலேஷன் கரெக்டா போடணுமா? அது டைம் ஆயிருமா? அதுக்குள்ளே அங்கே பேசுகிறாங்க. அப்போ நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இல்லைன்னா உனக்கு இது போடுறது கஷ்டமாக இருந்தால் அந்த இன்டகிரேஷன் ஃபார்முலா உனக்கு ஞாபகம் இருந்தால் போடலாம். அது ஏதோ அது எனக்கு ஞாபகம் இல்லை, அதனால தான் இப்படி போட்டேன். இதில் ஒன்றும் பெருசாக இல்லை, நீ எழுதுகிற வேகம் தான். இதில் என்ன இருக்குது, இது எழுதணும், இது C1 C2 0 எடுத்து கம்பேர் பண்ணோம், அதுதான். ஓகே, இப்போ நமக்கான ஆன்சர் என்னன்னா, இதோட ஒரு இதுதான் y ஆஃப் டி இல்லையா? y ஆஃப் டி பை 2. டவுட். இப்போ எப்படினாலுமே நம்ம y ஆஃப் டி டிவைடட் பை t தானே கண்டுபிடிக்க போறோம். அப்போ நம்மளுக்கு AC தெரிஞ்சாலே நம்ம அங்கேயே t ஆல் டிவைட் பண்ணும்போது AC மட்டும் தான் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கும். ஸோ t டென்ஸ் டு இன்ஃபினிட்டிங்கிறப்ப அந்த ரெண்டு கான்ஸ்டன்ட் தானே வரும். அதை வச்சு நம்ம சொல்லிட முடியாது. கரெக்ட் தான். ஆனால் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா டிவைடட் பை t போட்டாலுமே இது இன்ஃபினிட்டியில் போகுது. ஓகேண்ணா. இல்லை டி வேல்யூ தானே கேட்டிருக்கேன். இல்லை, நீ கரெக்டாக கெஸ் பண்ணது கரெக்டு தான். நீ கெஸ் பண்ணது கரெக்டு தான். பட் அது எல்லா நேரத்துலையும் ட்ரூ வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இங்கே அது மாதிரி தான் வரும். ஓகே. ஓகே.
இப்போ பாருங்க எல்லாத்துலேயும் டிவைடட் பை டி போடும்போது இங்கே ஒரு டி, இங்கே ஒரு டி, இங்கே ஒரு டி, இங்கே ஒரு டி. ஸோ டிவைடட் பை டி எல்லாத்துக்கும். இப்போ லிமிட் அப்ளை பண்ணும்போது இது எல்லாமே 0 ஆயிரும். ஆனால் இது இன்ஃபினிட்டி போகும் கரெக்டாக. எக்ஸ்போனென்ஷியல் பை பாலினாமியல் இன்ஃபினிட்டி. இந்த இடத்துல ஏதோ ஒரு வேல்யூ வரும், இது 0 ஆகும், இது ஏதோ ஃபைனட்டாக வரும். பட் நமக்கு வந்து கிடைக்கிற வேல்யூ பிலாங்ஸ் டு டி. அதாவது டி வந்து எங்கே இருக்கணும்? R2ல இருக்கணும். அப்போ கம்பல்சரி இது லிமிட் இன்ஃபினிட்டி போகுது. C2 நான் ஜீரோவாக இருந்தா அப்போ நம்ம டி ஃபைனட்டாக வரணும். டினா ஏதோ ஒரு R2 இருக்கிற ஒரு நம்பராக வரணும்னா C2 கம்பல்சரினாக இருக்கணும். இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம்? C2 கம்பல்சரி 0வாக தான் எடுக்கணும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி எழுதணும். ஏன்னா R2ல சொல்லிட்டாங்க, அப்போ கம்பல்சரி இது இதுவாக இருக்கும், இல்லை இன்ஃபினிட்டி போகும். அப்போ C2 0வாக இருக்கும்போது இப்போ டிவைடட் பை டி போட்டு லிமிட் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இதுலேருந்து அந்த டி என்னவாக இருக்கும்? -4/3 -5/3. கரெக்டா? இதுதான் ஆப்ஷன். ஓகே, வேற யாருக்குன்னா டவுட் இருக்கா? இவ்வளோ பெருசாக இருக்கு. 4.75னா இவ்வளோ பெருசாக தான் இருக்கும். இது பார்ட் சி கொஸ்டின் தான். அது பார்ட் ஏல எனக்கு டக்குன்னு ஒன்று தான் கிடச்சிது. நான் என்ன பண்ணுறது? இப்போ ஒரு சிம்பிளான கொஸ்டின் ஒன்று போடுவோம். இதில் வந்து நம்ம எல்லா டைமும் இந்த கோர்ஸ் ஈக்குவேஷன் ஈஸியாக இருக்கும்னு நினைப்போம். ஆனால் இப்போ போடுற கொஸ்டின் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, அழைச்சிட்றேன். இன்னும் ஒரு 2 சம் போட்டு உங்கள் டவுட் கொஸ்டின் இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைனா நம்ம வேறு ஏதாவது சப்ஜெக்ட் போயிட்டு வரோம். எல்லாம் வெறுப்பாக இருக்குன்றாங்க.